ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வீடியோ லென்த் அதிகமாக இருந்தனால நம்ம யூஎஸில் டாப் ஸ்டாக்ஸ் அண்ட் $50 டாப்பிக்கில் வெறும் 5 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த மீதி இருக்க 5 ஸ்டாக்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் போன வாரமே எடுத்ததுனால கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஃபூபோ டிவி. இந்த கம்பெனியோட ஸ்டாக் சிம்பிள் FUBO. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் $23.31 இருக்காங்க. இவங்க ஒரு பக்காவான க்ரோத் ஸ்டாக். இந்த கம்பெனி மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இவங்க லைவ் டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, யூடியூப் டிவி மாதிரி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தா இப்போதைக்கு இவங்க $3.26 பில்லியன் இருக்காங்க. ஆனுவல் சேல்ஸ்ன்னு பார்த்தா போன வருஷத்துக்கு $2.17 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்கம் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது, $570 மில்லியன் இருக்காங்க. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு பார்த்தா அது 40ல் இருக்குது. யாஹூ ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் 1.7ல் இருக்குது. அனலிஸ்டோட ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட் $45.38 இருக்குது. இப்போதே இருக்கிற ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி ஒரு க்ரோத் ஸ்டாக்காக இருக்கனால இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப வாலட்டிலாக இருக்கும். ஒரு நாளைக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நாளைக்கு நல்லாவே கீழே போகும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாகவே இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இவங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்காங்க. யூடியூப் டிவி இருக்குது, ஹூலு ப்ளஸ் இருக்குது, டிஸ்னி ப்ளஸ் இருக்குது, ரோக்குலாம் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதே சமயம் ஃபூபோ டிவியும் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட 2022 கத்தாரில் நடக்க போகிற ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபையர்ஸ்லாம் இப்போ நடக்க போகுது. அது ஸ்ட்ரீம் பண்ணுற ரைட்ஸை இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியில் லாஸ்ட் 1 இயர் சார்ட். இவங்க 1 இயரில் 233% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இவங்களோட சிம்பிள் BAC. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் $39.99. யாருக்காச்சும் பேங்கிங் செக்டரில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். இவங்க லாஸ்ட் 1 இயரில் மட்டும் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் 60.86% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுவும் பேங்க்ஸ்லாமே 2021 நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் $345 பில்லியன் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கம்பெனிஸ்லேயே இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் தான் ரொம்ப அதிகம். இவங்களோட ஆனுவல் சேல்ஸ்ன்னு பார்த்தா $93.7 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்கமும் $17.89 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. RSI லெவல்னு பார்த்தா இப்போதைக்கு 66ல் இருக்குது. இது கொஞ்சம் ஹையர் லெவலில் தான் இருக்குது. அந்த RSI லெவல் கொஞ்சம் கீழே ஒரு 30 to 40 ரேஞ்சில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். யாஹூ ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங்னு பார்த்தாலுமே 2.2ல் இருக்குது. ஆனலிஸ்டோட ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட் பார்த்தாலுமே 39.98ல் இருக்குது. இந்த கம்பெனி பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட், வாரன் பஃபெட்டுக்கு பிடிச்ச பேங்க்கே பேங்க் ஆஃப் அமெரிக்கா தானா. அவரோட கம்பெனி பெர்க்ஷயர் ஹேத்வே கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஷேர்ஸை ஓன் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட $40 பில்லியன் இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பாலண்டியர். இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் PLTR. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் $24.04 இருக்காங்க. இவங்க ஒரு டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்களோட சாஃப்ட்வேர்ஸை US இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தா US மிலிட்ரி, FBI, CIA தான் இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ். இந்த கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நல்லாவே இருக்குது. சொல்லப்போனால் ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேத்தி வுட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தா $43.8 பில்லியன் ஆகும். ஆனுவல் சேல்ஸ் போன வருஷம் மட்டும் இவங்க $1.09 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்கம் கொஞ்சம் நெகட்டிவாக $1.16 பில்லியன் இருக்குது. இவங்களோட RSI லெவல் எவ்வளோன்னு பார்த்தா இப்போதைக்கு 49ல் இருக்குது. யாஹூ ஃபைனான்ஸோட ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங்னு பார்த்தா கொஞ்சம் சுமாராக ஒரு 3.3ல் இருக்குன்றாங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஆவரேஜ் ஆனலிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் $27ல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே தான் போகுன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வின்னும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டாக் திரும்பி க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுத்து தான் ஆகணும். இதுதான் இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். இந்த கம்பெனி IPO லான்ச் பண்ணது செப்டம்பர் 2020 தான். லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் அவங்க 153% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜிங்கா. இவங்களோட சிம்பிள் ZNGA. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் $10.61 இருக்காங்க. இவங்க ஒரு கேம்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனி. ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபார்ம்வில்லாம் விளாண்டுருப்போம், அந்த கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணது இவங்க தான். இவங்க 2007 இப்போ வரைக்கும் நிறைய புது கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட $11.51 பில்லியன் இருக்காங்க. இவங்க போன வருஷத்தோட ஆனுவல் சேல்ஸ்
$1.9 பில்லியன் இருக்குது. இன்கம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் $429 மில்லியன் இருக்காங்க. உங்களோட RSI லெவல் இப்போதைக்குன்னு பார்த்தா 55ல் இருக்காங்க. உங்களோட யாஹூ ஃபைனான்ஸோட ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் வந்து 1.9 ஆகும். ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட்னு வந்து $13.02 இருக்குது. இப்போதைய கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து ஒரு $13 இன்க்ரீஸ் ஆகும்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இவங்களோட கடைசி 1 இயர் பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட இவங்க 54.56% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பேண்டமிக்கில் இவங்களுக்கு ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் 1 இயர் ரிட்டர்னுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நியோ. இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் வந்து NIO. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $38.12 இருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிற கம்பெனி. இவங்க ஒரு சைனா பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நான் டீட்டெயில்டாக மிஸ்ட்ரி ஸ்டாக் சீரிஸில் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்க இந்த பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தா $62.46 பில்லியன் இருக்காங்க. ஆனுவல் சேல்ஸ்ன்னு பார்த்தாலுமே வந்து இவங்க வருஷத்துக்கு $2.49 பில்லியன் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்கம் வந்து இன்னமும் நெகட்டிவ் $812 மில்லியன் இருக்காங்க. இப்போதைய RSI லெவல் வந்து 42ல் இருக்குது. யாஹூ ஃபைனான்ஸோட ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் வந்து 2.3ல் இருக்காங்க. அதே மாதிரி அனலிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் வந்து 55.08ல் இருக்காங்க. ஸோ அனலிஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு $55 கிட்ட போகும்ட்டு எதிர்பார்க்குறாங்க. நான் என்னோட நியோ வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நியோ வந்து அடுத்த டெஸ்லாவை கண்டிப்பாக சைனா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானுமே இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு $30 வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $30 கீழே வருதா இல்லையான்ட்டு. இதுதான் இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். இவங்க லாஸ்ட் 1 இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 1327% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.